வெளிய போறோம். யார்கிட்டயும் சொல்லாம போறோம். அதான் சுதந்திரம். அதான் டிட்டாச்மென்ட். அறிவோம். ஆத்மா வணக்கங்க. ஒரு லேப்ரடார் நாய் இருக்கு. ஒரு லேப்ரடார் நாய் பைரவர். அவர் நம்ம ஃப்ளாட்ஸ்லலாம் வச்சுக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கக்கூடாது. அதேமாரி ஒரு ஹஸ்கி நாய் இருக்கு. அந்த ஹஸ்கி நாய நம்ம ஜஸ்ட் ஒரு ஹாட்டான டெம்பரேச்சரில் நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கு. அதுக்குன்னு நம்ம ஏசிலாம் போட்டு ரூமெல்லாம் கூல் பண்ணி செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு பைரவர் 15 மேக்ஸிமம் மிராக்கிளா 20 வருஷம் வாழக்கூடிய ஒரு டாகுக்கு நம்ம இவ்வளவு கேர் எடுத்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மனிதன் எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எந்திரமாக நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பல பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு என்னென்னா கிரியாயோகம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மந்தில் எல்லா ஸ்லாட்ஸுமே ஓவர். எல்லோரையும் நாங்கள் உள்வாங்கி இன்டேக் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேரை செலக்ட் பண்ணி பக்காவாக உள்ளே வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் நாங்கள் 2.5 இல்லைங்க டபுள் மடங்கு கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிறது இல்லை. பிகாஸ் யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ், ஃபுல்லஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம எப்போயுமே கொடுக்குறோம். ஸோ இதில் என்னென்னா கிரியா கற்றுக்கணும் அப்படின்னா 18 வருஷம் மார்க்கம். அது 1 டே 2 டேஸில் வரக்கூடிய ஞானம் கிடையாது. 18 வருஷம் நம்ம பயணம் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பாதை. அந்த பாதையை நம்ம பிடிச்சிக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் சாதனை பண்ண முடியும். ஸோ இங்கே பல பேர் பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து எல்லோரும் பயிற்சி பண்ணுறாங்க. ஆன்லைன் மெடிடேஷன் யோகா பண்ணி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கிரியான்றதுக்கு தகுதியான பிறகு நேரில் ஃப்ரீயாக இனிஷியேஷன் நீங்கள் கிரியா எடுத்துக்கலாம். இதுதான் ப்ராசஸ். இந்த வீடியோ ஏன் மனிதனுடைய சரீரம் இவ்வளோ எந்திரமாக வேலை செய்யுது, நம்ம ஏன் இவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய பரிபூர்ணமான ஒரு யவ்வனத்தையும் பரிபூர்ணமான ஒரு சக்தியையும் நம்ம உணர்றது இல்லை. ஆண்கள் சிவத்தை உணர்றதில்லை, பெண்கள் சக்தியை உணர்றதில்லை. இது ரெண்டுத்தையும் உணர்ந்தோம்னா நம்ம குடும்பங்களும் நம்மளுடைய அன்பு வாழ்க்கையும் ரொம்ப 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 நிம்மதியாக இருக்கும். இந்த நிம்மதி என்பதை வளர்த்த பிறகு, இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நிம்மதியாக நான் இவ்வளோ ஆண்டு காலமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். வாழ்க்கையிலே நிம்மதின்றது உங்களுக்கு கிடைச்ச பிறகு நீங்கள் எல்லாத்தையுமே சிம்பிளிசிட்டியாக ஃபுல்ஃபில்டாக பீஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டே போவீங்க. நிம்மதி கிடைக்காம போச்சுன்னா எங்கே நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு எந்த விஷயமும் கிடைக்காது. ஸோ இது எல்லாமே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் இந்த நிம்மதின்றது ரொம்பவே அவசியம். இந்த நிம்மதியை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னாலே லைஃப்பை நம்ம வேறு என்ன வச்சுக்கிட்டாலும் நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா எதுவுமே ஃபுல்ஃபில்டு இல்லைங்க லைஃப்பில். உழைக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஒர்க்கில் கூட ஒரு பீஸ் கிடைக்கும். நம்ம செய்கிற ஒர்க்கு கூட ஹார்ட்ஃபுல்லாக பேஷனாக நம்ம செஞ்சோம்னா அது என்ன வேலைகளாக இருக்கலாம், எந்த கர்மாவாக இருக்கலாம். கர்மானா செய்கிற செயல், கர்ம யோகம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அது செய்யும்போது நமக்கு எவ்ரி மூமெண்ட் நம்ம லைஃப்பை ரொம்ப ஃபுல்ஃபில்டாக பீஸ்ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். பட் அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த வாழ்க்கையை எதுக்குடா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேருக்கு நிறைய பெண்கள் ஆண்களுக்கு இந்த மாதிரி தான் லைஃப் இருக்குது. இதை அமைக்கணும், மாற்றி நம்ம திருத்தணும் அப்படின்னா நம்ம அதாவது நம்ம எழுதிக்கிட்ட எழுத்தை நம்ம தான் அழிக்கணும். அது கிரியாவில் மட்டும்தான் பாசிபிள். கிரியாவில் மட்டும்தான் அதை செய்ய முடியும். கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எவ்ரிடே டே டு டே லைஃப் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இந்த ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கைனா என்ன, ஆன்மீகம்னா என்ன அப்படின்றத நம்ம தேடணும். இதுக்கு முதல்ல நம்மளை தேடணும். நம்மளை தேடாத போது தேர் வில் ஆல்வேஸ் பி எவ்ரிவேர் நமக்கு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயம் வரதும் எங்கேருந்துன்னு தெரியாது. அதுதான் முதல் நோய். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் லைஃப் லாங் நம்ம கொண்டு போகிற லைஃப்பை ஃபுல்ஃபில்டாக பீஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் நம்ம கன்வெர்ட் பண்ணுற இந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே நமக்குள்ளே நிம்மதியான ஒரு கன்வர்ஷனை நம்ம உருவாக்கணும். ஓகே, லைஃப்பில் இந்த ஒரு ஆன்மீகம் ஏன் செய்யணும் எல்லோரும் அப்படின்னா, பிறவியே இதுக்கு தான் இறைவனே நம்மளை படைச்சிருக்காரு. அதை நமக்கு தெரியாமல் ஏன் வச்சுருக்காருன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்காங்க. அப்பா எனக்கு அன்பு பரிமாறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க அப்படின்னா, அன்பு பிச்சை கேட்கவா முடியும்? அன்புன்ற ஒரு விஷயம், மரியாதைன்ற ஒரு விஷயம் பிச்சை கேட்குறது கிடையாது, ஃப்ரீயாக வருது. அதோடைய விலை ரொம்ப விலை அதிகம். அதே மாதிரி தான் இறைவனும் சுதந்திரம்ன்ற ஒரு உலகத்தில் நம்மளை விட்டுருக்காரு. சுதந்திரம்ன்ற ஒரு மன அமைப்பு நம்ம கொடுத்துருக்காரு.
எங்கேயாவது வெளியே போகிறோம், யார்கிட்டயும் சொல்லாமல் போகிறோம், அதான் சுதந்திரம், அதான் டிட்டாச்மெண்ட். பெண்கள் ஷாப்பிங் போகிறதா இருக்கலாம், ஆண்கள் வந்து வேலைக்கு போகிறதா இருக்கலாம், ஆண்கள் எங்கேயாவது போய் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு நார்மலாக ஜென்ரலாக ஒரு டீ குடிக்கிறதுலேருந்து, எங்கேயாவது சும்மா சிட் சேட் பண்ணுறதுலேருந்து, ஜஸ்ட் போயிட்டு சும்மா சேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது போகிறது கூட இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு கூட இருக்கலாம். சொல்லாமல் சுதந்திரமாக செய்கிற எந்த விஷயமும் டிட்டாச்மெண்ட்டு தான். அது ஆன்மீகத்தில் இருந்தால் மட்டும் வராதுங்க, தின வாழ்க்கையில் எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் டிட்டாச்மெண்ட், சுதந்திரம். இப்போது இந்த இறைவன் கொடுத்த இந்த சுதந்திரத்தில் ஒரு பறவை பறக்குது அப்படின்னா அதுக்கு ரெக்கை இல்லை, ஆனாலும் அந்த பறவை வாழ்க்கைக்காக பறக்கணும். அது பறக்கலான்னா சாவடிச்சிடும் இன்னொன்று. ஸோ அது பறக்கணும், அது வேலை செய்யணும்னா அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த பிராண வாயுக்குள்ளே கூட ஒரு பர்பஸ் வச்சுருக்காரு. நீ வந்து பறக்கணும், உன்னுடைய மரணம் வந்து இப்படி போயிடக்கூடாது, நீ இப்படி தான் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றபடி ஃபுட் செயின் இருக்குது, அதுக்கேற்றபடி லைஃப் அமைஞ்சிருக்கு. இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப், ஒரு பர்பஸ் இருக்குது. பறவைக்காக இருந்தாலும் நாய்க்காக இருந்தாலும். அப்போ மனிதன் எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் கான்ஷியஸ் ஸ்பீஷீஸ், நம்ம எப்பேற்பட்ட ஒரு ஸ்பீஷீஸ். இந்த மனித சரீரத்தை நம்ம தயார்படுத்துறதுக்கு தான் இந்த ஆன்மீகமும் இந்த கிரியாவும். 1 டே 2 டே பண்ணிட்டு போகிறது இல்லை, 18 வருஷம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உடலேருந்து எல்லாத்தையும் தயார்படுத்தினா தாராளமாக அந்த நிலை அடையலாம். இது சொல்லி இந்த வீடியோ விட்டு விடைபெறேன். ஹரி ஓம். நன்றி.